ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மறுபடியும் மறுபடியும் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிக்கல்களும் உன் வாழ்க்கையை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் எல்லா விதத்திலும் உன்னை காப்பாற்றுவதற்காக மறுபடியும் மறுபடியும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி தேடி ஓடி வர்றேன். பாலில் தண்ணியை என்னதான் கலந்து வச்சாலும் ரெண்டும் ஒன்றா கலந்துரும். அதுக்கப்புறம் பாலில் இருந்து வெண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும்போது அந்த வெண்ணெய் நீரோடு கலக்காமல் மேலே மிதக்கும். அதுபோல தான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னோட இரண்டரை கலந்தாலும் இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை காப்பாற்ற வந்துட்டேன்னா கஷ்டங்களும் கர்மாக்களும் அந்த நீர் போல உன் வாழ்க்கையிலிருந்து விலகி நின்றுக்கிட்டு வெண்ணெய் போல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அழகாக தனித்துவமாக சிறப்பாக நீ வாழும்படி செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த காரியம் எல்லாத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். நீ விரும்பிய உணவை உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்சது போல சாப்பிடுவதற்கான நேரம் வந்துடுச்சு. அதே போல நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்திலும் உனக்கான வெற்றியை தரப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் அன்போடும் இருந்தீனா உன் வாழ்க்கைங்கிறது நீ நினச்சதை விட சொகுசாகவும் சுகமாகவும் அழகானதாகவும் மாறும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளில் நீ நம்பிக்கை வச்சினா எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி உன் கூடவே இருந்து உனக்கு எதிராக மூடிய கதவுகளையும் உனக்கு எதிராக செய்யப்பட்ட சதி வேலைகளையும் விலக்கி வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். நீ எங்கே இருந்தாலும் என்னை பற்றி சிந்தனை செய். அப்போது தானே நான் உன் கூடவே இருந்து உன் பக்கத்தில் இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய முடியும். இந்த உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். நீ எந்த விதத்திலும் யாரையும் கேலி கிண்டல் செய்வதோ யாரையும் வெறுப்பதோ யாரிடமும் சண்டை போடுவதோ வேணாம். ஒரு தாயானவள் தான் பிள்ளைங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்து சந்தோஷப்படுவாளா என்ன? எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் பிரச்சனையை வளர்த்துக்காம அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருங்க. உனக்கான நற்செய்தியை இந்த வராகி அம்மா நான் கொண்டு வந்துட்டேன். ஒருபோதும் உன்னை வெறுங்கையோடு விட்டு வைக்க மாட்டேன். நீ மனம் மகிழும்படி உனக்கான வெற்றி செய்திகளை கொண்டு வந்து கொடுத்து நீ சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களையும் நடத்த போகிறேன். நீ ஒருபோதும் மனம் தளரக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் மனசில் கவலைகளை உண்டாக்குது. எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை ரொம்ப சாதாரணமாக இலகுவா காலியானதாக வச்சுக்கோ. அதையும் இதையும் யோசித்து பொறுமை இழப்பதற்கு பதிலாக மனசை வெறுமையாக வச்சுக்கிட்டினா எந்த விஷயத்தை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் மனசை இலகுவானதாக சந்தோஷமானதாக வச்சுக்க தயாராக என் செல்லமே. உன்னுடைய கண்ணீரை எல்லாம் தொடச்சி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. உன்னுடைய இதயத்தை நானே கையில் எடுத்துக்கிட்டு இதயம் மகிழ்ச்சியாக அமைதியாக உண்டாகுவதற்கான வேலைகளையும் செஞ்சு உன்னை நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். எல்லா சிரமங்களையும் சீக்கிரம் நீ கடந்து வந்துடுவ. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களும் எதிர்காலத்தில் நல்லபடியாக சரியாகி உன் வாழ்க்கையில் நீ பிரகாசிக்க போகிறாய் என் செல்லமே. உன் கடந்த காலத்தை பற்றி நினச்சி வருத்தப்படாமல் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்னு நம்பிக்கை வை. நீ செஞ்ச தவறுகளையும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில தப்புகளையும் யோசித்து உன்னை நீயே குற்றம் சாட்டி கொள்வதையும் உன்னை நீயே தாழ்வாக நினைக்கிறதையும் முதல்ல நிறுத்திடு. உன் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது எல்லாமே கர்ம வினையின் காரணமாகத்தான் நடந்தது. அதில் எந்த விஷயத்துக்கும் நீ காரணம் இல்லை. நீ அது முன்ஜென்ம பிறவிகளில் செஞ்ச விஷயங்கள் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுலையுமே நடந்த கெட்டதை பார்க்காம நல்லதை கற்றுக்க முயற்சி செய். உன் கடந்த கால வாழ்க்கையில் உனக்கு பல பாடங்களை கற்றுக்கிட்டதானே. அந்த பாடத்தை வச்சுக்கிட்டே வாழ்க்கையில் முன்னேறி போக தயாராகு. உன் மனசில் எந்த கெட்ட சிந்தனைகளும் கடந்த காலத்து கெட்ட நினைவுகளும்
இனி என்ன ஆகுமோன்ற கவலையும் இருக்கவே கூடாது. எப்போதுமே நீ வாழ வேண்டிய அழகான வாழ்க்கையை பற்றின எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை போற்றி சிறப்பாக நீ வாழ ஆரம்பிச்சினா நானும் உன்னை அழகாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுத்துருவேன். நீ எங்கேயும் எப்போதும் எதற்காகவும் கவலைப்படவே கூடாது. நீ மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் குழந்தையான உன் கூடவே நான் இருந்து எல்லா விஷயங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி நீ சற்றும் எதிர்பார்க்காத அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என் செல்லமே. உன் நிலைமை எப்படி இருக்குன்னு என்னை விட சிறப்பாக சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் திரும்ப திரும்ப சொல்லி அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? நீ எனக்காக ஒரு விஷயம் செய்ய. உனக்கு நேரம் கிடைக்கும்போது என் பக்கத்தில் வந்து உக்காந்து உன் மனசில் இருக்கதையெல்லாம் முழுமையாக சொல்லி முடிச்சிரு. நீ என் கோயிலுக்கு வர முடியலைனாலும் பரவாயில்ல, உன் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய புகைப்படமோ அல்லது என்னுடைய உருவத்திற்கு அருகில் வந்து உக்காந்து உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் நீ பிரச்சனைன்னு உணரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொன்னீனா நான் நிச்சயமாக உனக்கான தீர்வை உடனே கொடுப்பேன். என்னை நம்பு என் குழந்தையே. நீ சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நீ முழுமையாக என்னை சரணடைஞ்சு உன் மனசில் இருக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி உண்மையான பக்தியோடு என்னை வழிபடும்போது எல்லாவித பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை விடுவிக்க வேண்டிய வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே தூய உள்ளத்தோட மனசார நல்ல எண்ணங்களோட நீ என்னை முழு நம்பிக்கையோடு வணங்கும்போது உன் பக்திக்கு பரிசாக நான் பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் செய்வேன் என் செல்லமே. ஒரு விஷயத்தை சரி செய்யணுன்ற அவசியம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவும் உன் சூழ்நிலையை சந்தோஷமாக மாற்றவும் தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் கவனம் முழுவதையும் என் பக்கம் திருப்பு. நீ விரும்பாத பல விஷயங்கள் நடக்கும்போது கண்களை மூடிக்கிட்டு என்னை பற்றி சிந்தனை செஞ்சினா நான் உன் கூடவே இருப்பதை உன்னால் உணர முடியும். எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறதுனால எதுவுமே சரியாக போகிறதில்ல. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது நீ அமைதியாக ஒதுங்கி போனினாலே அதை நான் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவேன். எந்த விதமான சோகமான சூழ்நிலையிலையும் கஷ்டமான விஷயங்கள்லையும் நீ போய் சேர்ந்துக்காத. உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை இந்த வராகியம்மா கிட்ட ஒப்படைச்சினா நான் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவேன். என்னை முழுவதுமாக சரணடைந்த நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. இனி எல்லாமே என் கட்டளைப்படியும் உன் விருப்பப்படியும் உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கப் போகுது. நானே உனக்கு வாழ்க்கையின் சுற்றுமங்களை கற்றுக் கொடுத்து நல்லா வாழ்வதற்குரிய பலத்தையும் நிச்சயமாக தருவேன். உன்னை ஆசீர்வதித்து அழகான அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு தருவேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு வாழ்க்கை உனக்கு மிகவும் கஷ்டமானதாக இருந்தாலும் இதை சீக்கிரமே சரி செய்ய வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். எப்போதுமே உடஞ்ச இதயத்தை சரி செய்து அதை முழுமையானதாக மாற்றுறதுன்றது கஷ்டமான விஷயந்தான். அதனால தான் நீ மனசுடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பிறப்புங்கிறது மிகவும் அரிதான விஷயம். யாருக்கு எப்போ குழந்தை பிறக்கும், யார் எந்த உலகத்தில் எப்போது யாருடைய பிள்ளையாக பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் மரணம் நிச்சயமானது. எந்த நேரத்தில் யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் வருங்கிறத நீ உன்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அதனால் நம்பிக்கையோட நல்லதை நடத்திடணும், நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திடணுன்ற அந்த இலக்கை
உனது குறிக்கோளாக வச்சுக்கோ. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருக்கும்போது வேறென்ன வேண்டும்? எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போடும் ஆர்வத்தோடும் செய்ய பழகு. உன் குறிக்கோள்கள் எப்பவுமே உயர்வானதாக சிறப்பானதாக உன் லட்சியத்தை அடைவதாக இருக்கணும். சோம்பலும் தூக்கமும் முதல்ல உன்கிட்ட இருந்து தூக்கி எறியப்படட்டும். இந்த சோம்பேறித்தனத்தையும் தூங்கி வழிகிறதையும் தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துறதையும் குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு என் செல்லமே. குறைஞ்சபட்சம் யார்கிட்டையாவது உனக்கு உதவி வேணும்னா நீ அதை முடிஞ்ச அளவுக்கு கேட்காமலேயே எல்லா விஷயங்களையும் உனக்கு நீயாகவே செஞ்சுக்க பழகு. அதுவே வேறு யாராவது உன்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க, உதவி கேட்டு கையேந்தி நிற்கிறாங்கன்னா ஒருபோதும் யாரையும் அவமதிக்காதே என் செல்லமே. சரியான நேரத்தில் சரியான நபரிடம் இருந்து எல்லா விஷயங்களும் சரியானபடி உன் வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். யாராவது உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத பட்சத்தில் அவங்கக்கிட்ட போய் நீ உரிமையை நிலைநாட்ட வேணாம். அவர்களே தானாக உன்னை புரிஞ்சுக்கும்படியும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படியும் சூழ்நிலைகளை நான் சரி செய்கிறேன். தனியாக வாழ்க்கையை வாழ்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் நீ எல்லாத்தையும் தனியாக தைரியமாக எதிர்கொள்ள துணிவுள்ள பிள்ளையாக வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா அதுதான் உன் வாழ்க்கையை வலிமை உடையதாக ஆக்கிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உன்னால் மற்றவங்க எத்தனை பேர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் நீ வாழ்க்கையை அழகாக வாழ்ந்ததற்கான அடையாளம். அப்படி உன்னால் 4 பேர் நல்லா இருக்கும்படி நான் அருள் செய்கிறேன்.